அவனுக்கு எவ்வளவு லாபம் தெரியுமா? எவ்வளவு கோடி லாபம் தெரியுமா? லட்சக்கணக்கான கோடிகள் லாபம். ஒரே ஒரு விளம்பரத்தை வச்சு எடுத்துட்டு போயிறான். மக்கள் வாங்கி வாங்கி போட்டு என்னைக்காவது ஒரு நாள் சிவப்பாயிட மாட்டோமா, என்னைக்காவது ஒரு நாள் சிவப்பாயிட மாட்டோமான்னு வாங்கிட்டே இருக்காங்க. அவனு பேரை மாத்தி மாத்தி எதையாவது ஒன்று போட்டு வித்துக்கிட்டே இருக்கான். இதே விளம்பரத்தை ஆப்பிரிக்கால போய் போட்டா ஆப்பிரிக்காரே சிரிப்பான். அவனை போய் சிவப்பாக்க வை பார்ப்போம், முடியுமா? முடியாது. இன்னொன்னு சொல்றேன் கேளு. இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியல. எர்வாமேட்டின் உங்க தலையில உடனே முடி வளர்ந்து விடும் 3 மாதத்திலிருந்து அமேசான் காடுகளில் இருந்து கொண்டு வந்து எடுக்கப்பட்ட அரிய வகை மூலிகை. இதே டைலாக் தான் சொல்லுவாங்க. இந்த எர்வாமேட்டின் எங்க போச்சு? அதாவது சொல்றேன், நான் விளம்பரத்தை பத்தி சொல்றேன். விளம்பரத்தை பத்தியா இந்த பிச்சைக்காரன் பேசுறான்னா, விளம்பரம் தான் மக்களை சுரண்டுது, விளம்பரம் தான் மக்களை தீர்மானிக்குது, விளம்பரம் தான் நீ என்ன பண்ணணும், காலையில எப்ப எந்திரிக்கணும், எப்ப குளிக்கணும், என்ன சோப்பு போடணும், நீ என்ன ட்ரெஸ் போடணும், என்ன சென்ட் அடிக்கணும், என்ன பல்லு விளக்கணும்ன்றத முதற்கொண்டு, நீ என்ன ஜட்டி போடணும்ன்றத முதற்கொண்டு இந்த விளம்பரம் தான் தீர்மானிக்குது நீ வாழ்ற வாழ்க்கை. அது உண்மையாக உனக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடையாது. கார்பரேட் நிறுவனங்கள் உன்னை இப்படித்தான் வாழ வைக்குது. அவன் என்ன நினைக்கிறானோ அந்த வாழ்க்கையை தான் நீ வாழ முடியுமே தவிர